நிஷாந்தி இப்போ எங்கே வந்திருக்க? அதான் எங்கன்னு தெரியலங்கிறியா? பீரங்கி மேடு கோட்டைக்கு. நடங்க நடங்க நடடி. பீரங்கி. அதான் 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 தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம். லொக்கேஷன் வந்து நீங்கள் பீரங்கி மேடுன்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த கதவு பூட்டி இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, திறந்து தான் இருக்கும். பூட்டின மாதிரி இந்த பூட்டு மட்டும் வெளியில் தொங்கும். நம்ம திறந்துட்டு திரும்ப கதவை லைட்டாக மூடி வச்சுட்டு வா தம்பி. கதவை மூடி வச்சுட்டு வா, திறந்து போட்டு வராது இல்லாடி. நான் எல்லாம் ஏறிடும். விட்றா 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 இப்படி சாத்தி வச்சுட்டு நடடா மேலே. திருமயங்கோட்டையில் சின்ன பீரங்கி. இது வந்து உலகத்திலேயே பெரிய பீரங்கி. திருமயங்கோட்டைக்கு நம்ம போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். அது குட்டியோண்டா இருக்கும். அங்கே தான் கடைக்குட்டி சிங்கம் படம்லாம் எடுத்தது இது திருமயங்கோட்டையில். இங்கே வந்து தஞ்சாவூரில் படியை பார்த்து ஏறுதியா, கீழே பார்த்து நடந்து ஏறும். ஓகே, கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை வாங்க. எப்போவுமே திறந்துருக்கும். டிக்கெட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான் ஃப்ரீ தான். மொட்டை வெயிலில் கூப்பிட்டு வந்திருக்கேன் பிள்ளைங்கள. இப்போ தான் நாங்கள் திட்டை குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு இப்படியே வந்தோம். அடுத்து சிவகங்கை பூங்கானோன்னா இதுங்க என்ன நினச்சிருச்சு, ஆஹா இன்னைக்கு அடித்து பார்க்கில் அடித்து பொழந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை மேலே வந்தாச்சு. தாண்டா பீரங்கி. இதை இந்த மாதிரி வரலாற்று முக்கியமானதை தெரிஞ்சுக்கணும். அம்மா இதில் குண்டை போட்டு அடிப்பாங்க நிஷா. அடித்தா பறந்து போய் எதிரிகளை எல்லாம் தாக்கும். குண்டு எங்கன்னு கேட்குறியா? குண்டு கீழே இருக்குது, அடியில் 2 இருக்குது. வா அம்மா எவ்வளோ பெரிய பீரங்கி பாருங்கள். கோடிக்கணக்கான டன் உள்ளது. பாடியோ என்னடி பீரங்கியை சுற்றி பாருங்கன்னா இங்கே அடியில் போய் உட்காந்துட்டீங்க. வெயில். இங்கே பாருங்கள், மீன் மார்க்கெட்டுக்கு மேலே ஆப்போசிட்டில் இருக்கும். தியா எட்டி வந்துடு. சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நம்ம இதில் ஒரு இந்துக்களில் வந்து பாரம்பரிய சின்னம். இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாடா. பாம்பு இருக்குது பாப்பா. இங்கே இருக்க முட்டை, பால், தேங்காய், குங்குமம், சூடமெல்லாம் வச்சு உள்ளே எதுவும் இருக்கும் பார்த்துக்காது. நான் சும்மாவே பயப்படுவேன் பாம்புன்னு. கோயில் அங்கே இருக்குது. சாமியெல்லாம் கும்பிட்றதெல்லாம் தவறு கிடையாது. நான் என்ன நாத்திகனாண்ணா? நானும் ஆத்திகன் தான். இதெல்லாம் செய்யக்கூடாது. சாமி இல்லைன்னு சொல்கிறவங்க, சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க. இங்கிட்டு வா தர்ணேஷ், இங்கிட்டு வாப்பா. நல்லா சூப்பராக கோட்டை மாதிரி இருக்குல்ல. இது சாயங்கால டயத்தில் வந்து சுற்றி பார்க்க வந்தோம்னா சூப்பராக இருக்கும். வெயிலில் வந்தாச்சு. நிழலில் போய் உட்காந்துக்க. இங்கே பாரு, இரும்பு தொட்டு தட்டி போகிறேன். அம்மா தட்டவெல்லாம் முடியாது. இங்கே பீரங்கியை போட்டு இல்லை பீரங்கியை போட்டு உள்ள மிஷின் இருக்கும்ல, அதில் அடித்தாங்கன்னா எதுக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்க, எதிரி நாட்டு படையெல்லாம் தாக்குறதுக்கு. மேலே அந்த செயின்லாம் இருக்கு பாரு, செயின் தூக்குற அந்த பக்கம் காமிக்கிறேன். அதான் 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 அடித்தோன்னா பறந்து போய் அங்கே உள்ளலாம் செத்து போயிடுவாங்க. பாகுபலி படம் பார்த்துருக்கியா? இல்லை, இதெல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ சைஸே எவ்வளோ பெருசாக இருக்குன்னா குண்டு எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். எப்படி தூக்கி மேலே மாட்டியிருப்பாங்க குண்டை தூக்கி எப்படி மாட்டியிருப்பாங்க. இது எல்லாத்துலேயும் ஒரு வளையம் கிடந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருக்கு பாரு. அம்மா எப்படி இருக்கும். வெயிட்டு தான். இந்த அங்கே ஒரு இது இருக்குது. அடேங்கப்பா தர்ணேஷ், அவனை தூக்கி காமி, தூக்கி வரி அவனை, தூக்கு அவனை தூக்கி காமி. பீரங்கி மேடை நிஷா பார்க்காத. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடத்துக்கு நிஷாவை கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன் நிஷா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடம் சுற்றி பார்த்துட்டில? அப்படி இது எங்கே இருக்குன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம். நாங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்தது. முதல்ல பைக் நிற்கி தான் நாங்கள் எட்டிப்பார். மண்ணு சட்டையெல்லாம் இருக்காச்சுன்னா பார்க்குள்ளே விட மாட்டாங்க. பைக்கு கீழே நிற்கிது, அப்பப்போ பார்த்துக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே எல்லாம் தண்ணி அடித்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விட்டு இந்த பாம்புக்கு வச்சுட்டு. இங்கே பாருங்க, பால், முட்டை, இந்த கொட்டாங்கச்சியில் பால். இப்படியெல்லாம் சாமி கும்பிடலாம், இப்படியெல்லாம் இது பண்ணலாம். இது கரெக்டான இடம் என்ன தெரியுமா? தஞ்சாவூர் அரண்மனை கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தஞ்சாவூர் அரண்மனை அந்த தெரியுதா கோபுரம்? அதான் தஞ்சாவூர் அரண்மனை. போமா மராத்திய பேலஸ் போகலாம். ஆனால் அங்கே எல்லாம் வெயில் தாங்க முடியாது சுற்றிட்டு வரதுக்குள்ளேயும். இங்கே வாங்க, பிள்ளையார் கோயில் காமிப்போம். பிள்ளையார் கோயிலில் என்னது இதுடி பள்ளி கொடுப்பாங்கல்ல ஸ்போரெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி சாமி போல இருக்குது.
இங்கே 2 சாமி கோயில் இருக்குது. தண்ணியை குடிச்சு இந்த பலிபீடம் மாதிரி வச்சு அங்கிட்டு ஒரு இங்கேயும் வந்து ஃபுல்லாக சரக்கு அடிப்பாங்க போல இருக்குது. ஃபுல்லாக சரக்கு பாட்டில் தான் கிடக்கு. எங்கே போனாலும் உன் கண்ணில் படுறது ஏன் கண்ணில் இல்லடி, பிள்ளைங்கெல்லாம் நடக்குது எவ்வளவு எல்லாம். இங்கே பாருங்க கிளாஸ் எல்லாம் உடச்சி இங்கே பாருங்க. ஏன்டி வீடியோவில் எடுத்து போட்டோம்னு வச்சுக்க யாராவது சுத்தமாவது பண்ணுவாங்கல்ல, நம்ம பண்ணலாட்டியும் இல்லை இனிமேல் இது மாதிரி போடாமையாவது இருப்பாங்கல்ல. பாம்பு கும்பு கிடக்கும்டா, இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா. மக்கள்கிட்ட எதை செய்யாதீங்க அப்படிமோ அதெல்லாம் செய்வாங்க. இல்லை யாராவது சுத்தம் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு இதில் ஒரு 4 செடியை நட்டு விட்டு புல் தரையை போட்டு விட்டு தண்ணியை பீச்சு விட்டா செம்மையாக இருக்கும். சுற்றி பார்க்கும் மக்கள் கீழே ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கினா கூட பரவாயில்ல. மேலே பிரோஜனம் இருக்குது. இந்த மேலே எல்லாம் தண்ணி விட்டு பூச்செடி கூட வைக்கிறாங்க. பூச்செடி எல்லாம் வச்சு அழகா அது பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையாக இருக்கும். நிஷா இந்த ஃபோட்டோவெல்லாம் மறக்க முடியாத அளவுக்கு எடுத்து வச்சுக்கோ. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ இதில் பார்த்தில்ல திருமயங்கோட்டையில் கூட்டிகிட்டு போய் அது இதை விட பெருசாக சின்னதா சொல்லு. அது சின்னோண்டு குண்டு பால் மாதிரி இருக்கும். தண்டி அது உள்ள போட்டு ஒரு கயிறு மாதிரி பின்னாடி இருக்கும். இன்னைக்கு உனக்கு நீர் கடுப்பு வந்துடும். வெயில் அந்த வெயில் போடுது. சரிப்பா தண்ணியை குடிப்போ, தண்ணியை குடி. நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தஞ்சாவூரில் டவுனுக்குள்ளே இருக்கிற சுற்றி பார்க்குற இடத்துங்களில் நிறைய பேருக்கு அந்த பேலஸ் தெரியும், மராத்திய பேலஸ் தெரியும், அது சரஸ்வதி இது தெரியும், தஞ்சாவூர் பெரிய கோயில் தெரியும். ஆனால் இந்த இடம் தெரியாது. செல்வா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு 4 பேராவது. அவன் என்னமோ சொல்ல வந்தான், அப்படியே ஒரு பெரிய அப்படின்னு சொல்ல வந்தான். பத்தியா காலில் கிளாஸ் குத்தி இருக்குது செருப்பில். இங்கே ஒரு கல்வெட்டு வச்சுருந்தாலாவது நல்லா இருக்கும். இந்த இதை பற்றி என்ன தகவல் என்ன ஏதுன்னு. இத்தனை வருஷத்தில் ஆரம்பித்தோம், இத்தனை வருஷம் வரைக்கும் இது இங்கே இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். போட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் பராமரிக்கணும். அதெல்லாம் தொல்லியல் துறைக்கு கீழே தான் இருக்கும் இதெல்லாம். அதிகா கிளம்புவோமா? புளிசோறு வேலை செய்யுது. அன்னதான புளிசோறு, வத்த குழம்பு சோறு. புளிசோறு கூட அவ்வளோ பிடிக்கல. 2 வாய் வச்சு தள்ளிட்டா. வீதி வத்தாலம் தான் அடிச்சு தள்ளிட்டா. நிஷா கிளம்புவோமா? அது சிவகங்கை பூங்கா போம். மராத்திய பேலஸ் இன்னொரு நாளைக்கு வரப்போ கூட்டிகிட்டு வரேன். சரியா? அரண்மனைக்கு. வேஸ்ட்டா? டேய் நீ பார்க்கில் போய் 4 ஆட்டம் ஊஞ்சல் ஆடுறது இதுக்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்ட இதை பார்த்தேன்னா நீ உங்கள் ஸ்கூலில் எல்லாம் போய் சொல்லலாம்டா. இந்த மாதிரி நான் பார்த்தேன், புக்கில் காட்டி உங்கள் மிஸ் இந்த பாடம் நடத்தில இந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் மிஸ் தஞ்சாவூரில் அப்படின்னு நீ சொல்லலாம். எடுத்து வா. டிக்கெட்லாம் இல்லைங்க, எப்பவும் திறந்து தான் இருக்கும். அதுக்காக ரொம்ப அன்டைமில் சாயங்காலம் 6-7 மணிக்கு மேலே வராதிங்க. வீட்டு இங்கே உள்ளவங்க யாராவது பூட்டிடுவாங்க பார்த்துக்கிறவங்க. தண்ணி அடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால நீங்கள் காலையில் மதியம் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் 3 மணி 4 மணி அந்த மாதிரி வரலாம். சரி கிளம்புவோமா நிஷா? சரி வா, ஓகே பாய் சொல்லு. வா ஃபோட்டோ எடுத்துக்குவோம். எங்கடி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க? எங்கடி பைத்தியக்கார? சரி பாய் சொல்லு. பாய். அடுத்த vlogல சந்திப்போம். வந்திருக்கீங்களா? நம்ம சப்ஸ்கிரைப் யாரும் இந்த சரௌண்டிங்ல இருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி அடுத்த வீடியோல பார்ப்போம். தானே சதியா பாய் சொல்லுங்க.